Hello friends, welcome to Lukshika Samil. இன்னைக்கு நம்ம வீடியோல சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி 2. 1 வந்து நான் ஆல்ரெடி டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். தேவைப்படுறவங்க பாத்துக்கோங்க. இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி செய்யறதுக்கு நமக்கு 15 to 20 minutes இருந்தா போதுங்க. ஆனா ப்ரீ ப்ரிப்பரேஷன் பண்ணி வெச்சிடணும். எல்லாம் ரெடி பண்ணி வெச்சிட்டு நம்ம செய்யறதுக்கு இந்த டைம் தான் ஆகும். இப்போ வாங்க என் பொண்ணுக்கு என்னென்ன லஞ்ச் நான் கட்டி கொடுத்திருக்கேன்னு பார்க்கலாம். தேங்காய் பால் பிரியாணி செஞ்சிருக்கேன். இது பிரியாணியை விட ரொம்பவே டேஸ்டா இருக்கும். குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. கூடவே கோபி சில்லி செஞ்சிருக்கேங்க. ஸ்நாக்ஸ்க்கு வந்து கொஞ்சமா நட்ஸும் டேட்ஸும் வச்சிருக்கேன். இதுதான் இன்னைக்கு லஞ்சுக்கு நான் கட்டி கொடுத்துருக்கேன். இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்ட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அரிசி ஊற வச்சிடலாம். நான் வந்து ஜீரக சம்பா அரிசி தாங்க எடுத்திருக்கேன். 2 கிளாஸ் எடுத்திருக்கேன். இது 1/2 கிலோ இருக்கும். அரிசி சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு ஒரு 2-3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணி கொண்டு வந்துடலாம். கொண்டு வந்துட்டு ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சிடலாம். அதுக்குள்ள நம்ம காய்கறிலாம் ரெடி பண்ணிடலாம். இப்ப தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு ஊறட்டும் நல்லா அரிசி. இப்ப வெங்காயம் தக்காளியில அரிஞ்சிட்டு வந்துடலாங்க. நான் 2 வெங்காயம், 2 தக்காளி, 5 பச்சை மிளகாய், மல்லி, புதினா, இஞ்சி பூண்டு விழுது, பாதி லெமன் எடுத்து வச்சிருக்கேன். கூடவே ஒரு தேங்காவை பால் எடுத்து வச்சிருக்கேங்க. மீடியம் சைஸ் தேங்காய் தான். இப்ப அரிசியும் நல்லா ஊறிடுச்சு. நம்ம வந்து பிரியாணி தாளிக்க ஆரம்பிச்சிடலாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். குக்கர்ல 1 டேபிள் ஸ்பூனுக்கு நெய் சேர்த்துக்கலாம். கூடவே 2 டேபிள் ஸ்பூனுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது நெய்லயே செய்யலாங்க. ஆனா ரொம்ப திகட்டா மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம தேங்காய் பால் சேர்க்கறதுனால. அதனால எண்ணெயும் மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ ஓல் ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கலாம். 1 நட்சத்திர சோம்பு, 5 கிராம்பு, 3 ஏலக்காய், 1 துண்டு பட்டை, 2 பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரட்டும். 2 பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா கலந்து விடுங்க. வெங்காயம் வதங்கி வரட்டும். இப்ப வெங்காயம் வதங்கி வந்திருக்கு. ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது அரைச்சு வச்சிருக்கோம்ல, அதை சேர்த்துக்கலாம். அதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் நல்லா வதங்கி வெங்காயத்தோட சேர்ந்து வரட்டும். இப்ப பாருங்க, இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் நல்லா வதங்கி வந்திருக்கு. காரத்துக்கு இதுக்குள்ள பச்சை மிளகாய் மட்டும் தான் நம்ம சேர்க்க போறோம். அதனால நான் 5 பச்சை மிளகாவை உடைச்சி எடுத்து வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே 2 பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து விடுங்க. நல்லா வதங்கி வரட்டும். இப்ப தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு 1 கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை, 1 கைப்பிடி அளவுக்கு புதினா இலை எடுத்து வச்சிருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூனுக்கு உப்பு சேர்த்திருக்கேன். கல் உப்பு சேர்த்திருக்கேன். உப்பு செக் பண்ணிட்டு நம்ம அப்புறம் கடைசியா கூட சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விடுங்க. எல்லாமே நல்லா வதங்கி வந்த பிறகு பாதி லெமன் பிழிஞ்சு விட்டுடலாம். லெமன் பிழிஞ்சு விட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் அளவு தேங்காய் பால் கரெக்டா இருக்கும். நான் வந்து 2 கிளாஸ் அரிசிக்கு 3 கிளாஸ் அளவு தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். தேங்காய் பால் கம்மியா இருந்தா தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்ப தேங்காய் பால் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு கொதி வரட்டும். அதுக்கு மீறி கொதி வர தேவையில்லை. எனக்கு உப்பு கம்மியா இருந்தது. அதனால நான் இன்னொரு 1/2 டீஸ்பூனுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு செக் பண்ணிட்டு ஒரு கொதி வர இருக்க விட்டுருங்க. இப்ப பாருங்க, ஒரு கொதி வந்துருச்சு. நம்ம இப்ப ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டு கடைசியா உப்பு செக் பண்ணிக்கலாம். கரெக்டா இருக்கு எனக்கு. உங்களுக்கு தேவைப்பட்டா சேர்த்துக்கோங்க. அரிசியில இருக்க தண்ணி எல்லாம் நல்லா வடிகட்டிடலாம். இப்ப அரிசியை சேர்த்துடலாம். அரிசியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வரட்டும். இப்ப நல்லா கொதி வந்துருச்சுங்க. நம்ம மூடி போட்டுட்டு 2 விசிலுக்கு விட்டு எடுத்துடலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுடுங்க. 2 விசில் வந்த பிறகு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ப்ரெஷர் அதுவா இறங்கட்டும். இப்ப பாருங்க, ப்ரெஷர் நல்லா இறங்கிடுச்சு. ஓபன் பண்ணியாச்சு. சாதம் நல்லா வெந்து வந்திருக்கு. நல்லா உதிரி உதிரியா இருக்கு பாருங்க. நம்ம நார்மலா சிக்கன் மட்டன் பிரியாணி செய்யறதை விட ஒரு வாட்டி இந்த மாதிரி தேங்காய் பால் பிரியாணி செஞ்சு பாருங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கும். இப்ப நம்ம இந்த பிரியாணியை தனியா எடுத்து வச்சுட்டு காலிஃப்ளவர் சில்லி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம்.
காலிஃப்ளவர் சில்லி செய்யறதுக்கு நான் மீடியம் சைஸ் காலிஃப்ளவர் எடுத்திருக்கேங்க. நான் வந்து சுடு தண்ணியில் போடல, பூ வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுனால நான் டைரெக்டாக வாஷ் பண்ணி அப்படியே சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணா நீங்கள் சுடு தண்ணியில் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். மிக்சிங் பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கலாம். இந்த அளவில் செஞ்சு பாருங்க, பைண்டிங்க்கு கரெக்டாக இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கலாம். ஒரே டீஸ்பூன்லேயே எல்லாமே சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூனுக்கு சால்ட் உப்பு, 1/2 டீஸ்பூனுக்கு வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூனுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூனுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. கடைசியாக பாதி லெமன் பிழிஞ்சு விட்டுடலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மாவை நல்லா கலந்து விட்டுடலாம். மாவு ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து காலிஃப்ளவரில் நல்லா ஒட்டி வரும். இப்போ நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்ச காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மாவோடு நல்லா கலந்து விட்டுடலாம். பாருங்க இந்த மாதிரி. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு எண்ணெயை நம்ம ஹீட் பண்ணிடலாங்க. இதை ஊரெல்லாம் வைக்க தேவையில்லை, டைரெக்டாகவே நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள் எண்ணெயும் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 2 சைடுமே நல்லா கலர் சேஞ்ச் ஆகட்டும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுடுங்க. ரொம்ப ஹையில் வச்சாலும் வெளியில் நல்லா வெந்தா மாதிரி இருக்கும், உள்ளே வேகாத மாதிரி இருக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 2 சைடுமே நல்லா கலந்து விடுங்க. உடனே கலர வேண்டாம், ஒரு 2 நிமிஷம் கழித்து கலந்து விடுங்க. 2 சைடுமே நல்லா கிறிஸ்பியாக ஆகட்டும், கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வெந்து வரட்டும். இப்போ பாருங்கள் 2 சைடுமே நல்லா கலர் சேஞ்ச் ஆகியிருக்கு. இப்போ நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட கோபி 65 சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு இதுதாங்க எங்களோட லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம லுக்ஷிகா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க உங்க வீட்டில் இருக்கிற குட்டீஸ்க்கு என்ன லஞ்ச் பாக்ஸ் செய்வீங்கன்னு கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வேற ஏதாவது ரெசிபி வேணா சொல்லுங்க, நான் செஞ்சு காமிக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.